ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ ஒரு முக்கியமான ஹாட் நியூஸ் ஆனது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த நியூஸ் என்னங்கிறத இப்போ அதிரடியாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலைஞர் ஆட்சி, அதாவது திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு விஷயமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த விஷயத்தின் மூலிமா லட்சக்கணக்கான பெண்கள் இப்போ வரைக்கும் பயன்பெற்றுட்ருக்காங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சியில் நிறைய பேருக்கு பணம் ஏறாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நின்றுட்டுருக்கு. ஸோ பணம் ஏன் ஏறலை அப்படிங்கிற கேள்வி இப்போ நிறையவே எழுந்திருக்கு. அந்த கேள்விகளுக்கு விட தெரியக்கூடிய விதமாக இந்த மாதிரி அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் கணக்கில் வைக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி புதிய அரசு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. அந்த அறிவிப்பு தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. வாங்க அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த தமிழக உரிமை தொகை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பெண்களுமே பெற்றுட்டு வராங்க. ஸோ நிறைய பெண்களுக்கு வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கியமானதாக இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால இந்த தொகையை ரொம்பவே எதிர்பார்த்து ஒவ்வொரு மாதமும் காத்துட்ருக்குறாங்க. இந்த தொகையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக அரசு 15ஆம் தேதியான வரவு வைக்கும். அதே போல் இப்போ புதிய அரசும் 15ஆம் தேதியான வரவு வைக்குது. ஆனால் புதிய அரசு 2500 உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தது. அந்த வாக்குறுதி எப்போ நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தான் பெண்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இனி இவர்களுக்கு கிடையாது என்று தமிழக அரசில் அதிரடி அறிவிப்பு வெளியாகி இப்போ இந்த மாதத்திலிருந்து இவர்களுடைய அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் ஏற்றப்படுறதில்ல. ஸோ எவர்களுக்கு 1000 ரூபாய் கிடையாது அப்படிங்கிறத தமிழக அரசு அதிரடியாக அறிவிச்சிருக்கோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு 1000 ரூபாய் வரலனா அது என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்கள் அத்தனை பேருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது இப்போ வரைக்கும். இந்த தொகையை 2500 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து வந்துட்டுருக்கு இந்த புதிய ஆட்சியில். அதே நேரத்தில் விதிகளை மீறி சிலர் திட்டத்தின் பலனை பெற்று வருவது முதற்கட்ட ஆய்வில் இப்போ தெரிய வந்திருக்கு. அதற்காக ஒரு சிறந்த நடவடிக்கையும் இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு. திட்டத்துக்கான வருமான வரம்பு உள்ளிட்ட அரசு நிர்ணயித்த தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத சிலரும் உதவித்தொகை பெற்று வருவது கண்டறியப்பட்டிருக்கு. இதையடுத்து பயணிகள் பட்டியலை முறையாக ஆய்வு செய்து தகுதியானவர்களுக்கு மட்டுமே உதவித்தொகை சென்றடைவதை உறுதி செய்ய அரசு இப்போ புதிய நடவடிக்கையை எடுத்து வருகிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி பிரதிநிதிகளுடைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் பயன்பெறுகிறார்களா என்பது தற்போது தீவிரமாக சரிபார்க்கப்படுகிறது. தகுதி விதிகளுக்கு உட்படாத குடும்பங்கள் குறித்த விவரங்களுக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்னாடி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இவங்களுடைய அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் இனி ஏறாது. அதே போல் வருவாய்த்துறையும் சிறப்பு திட்ட செயலாளர் துறையும் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வராங்க. விதிமுறைகளுக்கு மாறாக நிதியுதவி பெறுவது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பயணிகள் பட்டியலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை உண்மையில் தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டுமே தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய அரசு திட்டமிட்டிருக்கு. அதனால் இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாகிருக்கு. ஸோ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இவர்களுக்கு இனி வராது. அரசு எடுத்த அதிரடி எச்சரிக்கையே இதுதான். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இதை பற்றிய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏழை மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அரசுடைய மெயின் நோக்கமே. ஆனால் சில பேர் இன்ஃப்ளூயன்சர் வச்சு யூஸ் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் ஏறுற மாதிரி பண்ணுறாங்க. இதனால் மற்றவங்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. அந்த பாதிப்பை தடுக்கக்கூடிய வகையில் அரசு எடுத்த இந்த நடவடிக்கை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் ஏறிடுச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு 2500 கொடுத்தா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அரசு பார்த்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் வெளியாகிருக்கு. ரேஷன் கடையில் கைரேகை கருவிழி பதிவாகலைன்னா கவலையே வேண்டாம்.
புதிய முறை இப்போ விரைவில் அறிமுகமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு வருது. அது என்ன அறிமுகமாகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் 2026 2027 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மானிய கோரிக்கை மீதான விவாதம் சட்டமன்றத்தில் நடந்து வருது. அதோடு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மீதான மானிய கோரிக்கையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ளார். அவற்றை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையிலான தானியாங்கி இருப்பு கண்காணிப்பு அமைப்பு ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒரு இது வெளியாகிருக்கு. அப்புறம் ரெண்டாவது, அனைத்து உணவுப் பொருட்களுடைய தரத்தை மதிப்பீடு செய்ய செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கைபேசி செயலி ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு புதிய குட் நியூஸும் வெளியாகிருக்கு. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1500க்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் கொண்ட நியாய விலைக்கடைகளில் அனைவரும் உணவுப் பொருட்களை எளிதாக பெறக்கூடிய வகையில் முதற்கட்டமாக 105 புதிய நியாய விலைக்கடைகள் பிரித்து அமைக்கப்படும் என்பது வெளியாகிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது கூட்டம்லாம் குறையும், ஈஸியாக பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுனால இது மெயினாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணப்பட்டு வருது. அப்புறம் நியாய விலைக்கடைகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கைவிரல் ரேகை கண் கருவிழி அங்கீகரிப்பில் நிலவக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய பொருட்டு முதற்கட்டமாக ரூபாய் 59 லட்சம் செலவில் முக அங்கீகார வசதி, அதாவது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கூடிய விற்பனை முனைய இயந்திரம் மூலிமா இப்போ பார்க்கப்படும். அதாவது அந்த இயந்திரம் 50 லட்சம் ரூபாய் செலவில் முதற்கட்டமாக 150 நியாய விலைக்கடைகளுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குட் நியூஸும் வெளியாகிருக்கு. அதோடு ஐந்தாவதாக, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய துறைகளை ஒருங்கிணைக்க புதிய ஒன்றிணைந்த கண்காணிப்பு இணையதளம் உருவாக்கப்படும் என்று வெளியாகிருக்கு. அதோடு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், கிடங்குகள் மற்றும் அமுதன் அங்காடிகளை கண்காணிக்க அலுவலர்களுக்கு ஆய்வு செயலி உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதோடு நியாய விலைக்கடைகளில் கிடங்கு ஆய்வுக்கான கைபேசி செயலி உருவாக்கப்படும் என்பதும் வெளியாகிருக்கு. மக்களுடைய புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கு குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறையிற்கு 81 மடிக்கணினிகள் ரூபாய் 80 லட்சம் மதிப்பில் வழங்கப்படும் என்பதும் வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரேஷன் கடைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா கண்டிப்பாக ரேஷன் கடையில் இனி கூட்டம் குறையுங்கிறது எதிர்பார்ப்பாகவே சொல்லப்படுது. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு அப்டேட்டான நியூஸில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.